ஆல் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டாட்டர் அவங்களோட ஹெல்த்துக்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்தாங்க. ஸோ அதோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்டேட் பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். குறிப்பாக வந்து ஒரு டாட்லர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தூக்கமே இருக்காது வீட்டில். உண்மை தானே மேம்? ஸோ அவங்க தூங்கினா தான் இவங்க தூங்க முடியும், இவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ அவங்க தான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேம் தான் எனக்கு கன்சல்டேஷனுக்கு வந்தாங்க. அப்போ நான் கேட்கும் போது என்னென்னா மெயினாக வந்து இவங்களுக்கு தூக்கம் இல்லாததான் நிறைய ப்ராப்ளமுக்குமே ரூட் காஸாக இருந்தது. ஸோ அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் தூங்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி. இவங்க தூங்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த குழந்தை தூங்கினா தான் அவங்க தூங்க முடியுங்கிறதுனால ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய காம் டவுன் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்லீப் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் என்னோட மெயின் மோட்டிவாக இருந்தது. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி மேம் சொல்ல போகிறாங்க. மேம் என்ன உங்கள் பேபி வந்து இப்போ எப்படி இருக்காரு? முந்தி விட இப்போ என்ன சொல்றேன்னா, நான் மெயினாக அவன் கன்சர்னுக்காகவே இவங்ககிட்ட கேட்கல. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கன்சர்ன் தான் பார்த்தோம். சார்ட்டு கிட்டலாம் அவருக்கு தனியாக எதுவுமே போடலை. என்னோட கன்சர்ன் இதுதான், இதனால தான் என்னால் தூங்க முடியல. நைட் 11-12 கூட ஆகிடும் சம்டைம்ஸ் கேட்டப்ப அவங்க அவனுக்காக ஸ்பெஷலாக ஸ்ப்ரே சம்திங் கொடுத்தாங்க. அந்த ஸ்ப்ரே வந்து மேஜிக் ஸ்ப்ரே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிஜமாவே அது மேஜிக் ஸ்ப்ரே தான். அடித்த உடனே தூங்குறாரோ இல்லையோ, பட் ஆனால் நல்ல டீப் ஸ்லீப் போயிடுறாரு. இப்போ நல்லா தூங்குறாரு, நல்ல முக்கியமான விஷயம் சொன்னாங்க, நைட் அடிக்கடி முழிக்கிறது. இப்போ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ட ஸ்ட்ரெச்சில் தூங்கணும். இப்போ ஒரு 10 மணிக்கு படுக்கிறாங்கன்னா காலையில் 6 மணி வரையும் தூங்கணும். அதுக்கு இடையில அடிக்கடி முழிக்கிறாங்கனாலே அவங்க ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் மெயின் இம்ப்ரூவ்மெண்ட். நல்லா இப்போ தூங்கிட்டாருன்னா மார்னிங் ஒரு 4-5 அரௌண்ட் தான் எழுறாங்க. எழுந்து அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு கூட மிடில் எழுறதே கிடையாது. இப்போ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. நல்லா பேசுறாரு. இப்போ விடாம பேசிட்டே இருக்காரு. ஆமா, இப்போ அது வரை அவர் கேட்டே ஆகணுங்கிற அந்த ஒரு கம்பல்ஷன். பேசிட்டே இருக்கணும். கேட்கலனாவும் கேட்க வைக்கிறாரு. வச்சு நம்மள ஸ்பீச் கூட இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம சொல்ற வேர்ட்ஸை ரிப்பீட் பண்றாரு. இப்போ ஃப்ரீக்வெண்டா நம்ம ஒன்று சொன்னோம்னா ரொம்ப யோசிப்பாரு. இப்போ டக் டக்குன்னு பேசுறாரு. அதெல்லாம் அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப கன்சர்னா இருந்தது இந்த கான்ஸ்டிபேஷன் தான். ரொம்ப அழுவாரு. மோஷன் போகணும்னாவே அவ்வளோ அழுக. 3 days ஒன்ஸ் தான், 4 days ஒன்ஸ் தான் அது போகணுன்ற அந்த டேவே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப டேமேஜ்டு டேவா தான் இருக்கும் எங்களுக்கு. அந்த மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் சஃபர் ஆக வராங்க அந்த 3 days ஒன்ஸே. இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே ரிலீவ் ஆயிடுச்சு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் இவங்க கொடுத்தாங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ நல்லாவே அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவும் ரிலீவ் ஆயிடுச்சு. அதான் ஃபர்ஸ்ட் கன்சர்ன் எனக்கு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ்ல எந்த ஒரு ஃபீமேல் வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஹீல் பண்றது என்னன்னா அந்த குழந்தை தான். ஏன்னா அந்த குழந்தை ஹீல் ஆனாதான் அதுக்கப்புறம் உங்க மம்மி வந்து ஹெல்த்தியா இருப்பாங்க. அதுதான் சொன்னேன், உங்க செஷன்ஸ்க்கு நீங்க வரவே தேவையில்லை, அவர் நல்லா இருந்தாலும் நீங்க வர தேவையில்லை. அதுதான் உண்மையான ட்ரீட்மெண்ட் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ மோரோவர் இன்னொன்று கூட நம்ம உங்களோட குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட்ல சொன்னீங்க, நல்லா பசிக்கும், வெயிட் கெயின் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது டிஃபரன்ஸ் ஃபீல் இல்லை? வெயிட் கெயின் இன்னும் டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகல. அந்த கிராஜுவல் வெயிட் அப்படியே அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அது ஏன் நம்ம என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுல அந்த பூச்சிங்கிறது இருந்தாலும் உங்களுக்கு அந்த வெயிட் கெயின் வராது. ஆனால் சாப்பிட்றாரு முந்தி விட. இப்போ கொஞ்சம் ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்தோம்னாலும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிறாரு. இன்டேக் கொஞ்சம் முந்தி விட இப்போ பெட்டர் தான் சொல்லணும். அந்த மோஷன் போகிறதுனாலையோ இல்லை எது நீங்கள் கொடுத்த எனக்கு தெரியல, ஆனால் சாப்பிட்றாரு இப்போ முந்தி விட. அந்த மோஷன் போகிற டே அன்னைக்கு எதுவுமே கன்சியூம் பண்ண மாட்டார். அந்த 3 days கழிச்சு போவார் இல்லையா, அந்த 3rd day எல்லாம் ரொம்ப சாப்பிட்றதும் சஃபர், மோஷன் போகிறதும் சஃபர், தூங்குறது எல்லாமே சஃபராக இருக்கும். இப்போ அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் எல்லா டே மாதிரி ரொட்டீனாக நார்மலாக போயிட்டு இருக்கு எல்லா டேவும். அதுவே எங்களுக்கு பெரிய ரிலீஃப் தான் ஆக்சுவலாக. அதுக்கு நிஜமாவே மேம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்றது ஒன்று இருக்கட்டும். மெயின்லி இந்த வீடியோ வந்து இட்ஸ் அன் அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் மதர் இருந்தீங்கன்னா யார் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் மனவேதனையில் தான் நிறைய பேர் வருவாங்க, இருப்பாங்களும் கூட. அந்த மாதிரி ஃபேஸில் ஒரு சப்போர்ட் கொடுக்கணுங்கிறது தான் எப்பயுமே நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன். பிகாஸ் ஐ கிராஸ் தட் ஃபேஸ். எனக்கு என்ன நான் என்னோட பேபிக்கு நான் என்ன பண்ணணும், அதான் நான் மேம்க்கு சொல்லும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், என் குழந்தைக்கு நான் என்ன பண்ணணும் அதுதான் நான் வந்து உங்கள் பேபிக்கும் நான் சப்போர்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரஸ்ட் த ப்ராசஸ், இட் டேக்ஸ் டைம், பட் கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் கொடுத்தேன். அவங்க சொன்ன மாதிரி நம்பி மிராக்கிளாக அது ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ ஒரு போஸ்ட்மார்ட்டம் மதராக இருந்தீங்கன்னா ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் எடுத்துக்கிறது நீங்கள் தப்பே இல்லை. தாராளமாக வந்து இது என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கவங்க யூ கேன் ஆஸ்க் சப்போர்ட் எனி டைம். தேங்க்யூ. ஹோப் திஸ் ஃபைன்ஸ் ஒரு போஸ்ட்மார்ட்டம் மதருக்கு யாருக்காவது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக. தேங்க்யூ.